ஹாய் எவ்ரிவன். சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். என்ன வேக்கன்சி, என்ன வேலைங்கிறது பார்ப்போம். ஆமாங்க, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு கீழே இந்த வேலைவாய்ப்பு, இந்த டிபார்ட்மெண்ட் வருது. இதில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் 7/4/2025 ஏப்ரல் 7 ஓப்பன் ஆகிடுச்சுங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 28/4/2025. சரிங்களா? கிட்டத்தட்ட இப்போயே 10 ஆயிடுச்சுங்க. இன்னொரு 10-18 நாள் இருக்குது. சரிங்களா? அப்புறம் இதில் அந்த நோட்டுன்னு போட்டு ஒரு முக்கியமான இது கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை வேணுமா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாமே 28/4/2025 அந்த டேட்டை வச்சு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? வாங்க என்னென்ன போஸ்ட்டு, என்னென்னது அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? டீட்டெயில் ஆஃப் போஸ்ட்டு, நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சயின்டிஸ்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சயின்டிஸ்ட்டில் மொத்தம் 22 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த சயின்டிஸ்ட் போஸ்ட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் சேலரி லெவல் வந்து 56,100 1,77,500 வரையும் உங்களுக்கு பேசிக் பே இருக்குங்க. சரிங்களா? ஸ்டார்டிங் உங்களுக்கு 56,100, அதுக்கு டிஏ எல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ உங்களுக்கு மாதம் சம்பளமே 80,000-85,000 மேலே வருங்க. சரிங்களா? அதே மாதிரி அசிஸ்டண்ட் லா ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க ஒரு போஸ்ட்டு, சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க, சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் கேட்டிருக்காங்க, டெக்னிக்கல் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க, அசிஸ்டண்ட் கேட்டிருக்காங்க, அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் கேட்டிருக்காங்க, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க, சீனியர் டிராஃப்ட்மேன் கேட்டிருக்காங்க, ஜூனியர் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, சீனியர் லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் கேட்டிருக்காங்க, அப்பர் டிவிஷன் கிளர்க் கேட்டிருக்காங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. இந்த அப்பர் டிவிஷன் கிளர்க், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லாம் உங்களுக்கு பேசிக் லெவல் ஆஃப் எஜுகேஷன் தான். 10th 12th இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. வாங்க அதுவும் நம்ம லேட்டராக பார்ப்போம். சரிங்களா? ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 கேட்டிருக்காங்க, ஜூனியர் லெபார்ட்ரி அசிஸ்டண்ட்டு, லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இப்படி 18 விதமான போஸ்ட்டில் அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? வாங்க அப்படியே நம்ம கீழே வீடியோவில் பார்ப்போம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. வழக்கம் போல் தாங்க, எஸ்சி எஸ்டி அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் வரையும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசினா 3 வருஷம், பிடபிள்யூடி, ஓபிசி, பிடபிள்யூஎஸ்டி, எஸ்சி அவங்களுக்குலாம் 10 வருஷம், 13 வருஷம், 15 வருஷம், இப்படி அந்த அவங்களோட கேட்டகரியோட ஏஜ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க எக்ஸ்டென்ஷனு. வாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அதே மாதிரி இந்த க்ரூஷியல் டேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஓபிசி சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் இந்த கரண்ட் இயருக்கு வாங்கி வச்சுருக்கணுங்க. சரிங்களா? அந்த டேட்டில் உங்கள் கையில் இருக்கணும் அப்ளிகேஷன், ஓபிசி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து அந்த டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. சரிங்களா? வாங்க அடுத்து நம்ம என்னென்னு பார்ப்போம். இது ஒரு முக்கியமான இடங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சயின்டிஸ்ட் வந்து எசென்சியல்னு கொடுத்துருக்க வந்து கட்டாயம் அதெல்லாம் நமக்கு வேணும். சரிங்களா? இந்த ப்ரிஃபரன்ஷியல்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரிஃபரன்ஷியல்னு கொடுத்துருக்குறது வந்து இருக்கலாம், இருந்தால் கொஞ்சம் அட்வான்டேஜ், அவ்வளோதான். ஆனால் கட்டாயம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ எசென்சியல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சயின்டிஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா பேச்சுலர் டிகிரி தாங்க கேட்குறாங்க இன்ஜினியரிங்கில். சரிங்களா? பிஇ இன்ஜினியரிங், பிடெக்கு இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ சிவில் இன்ஜினியரிங்க்கு 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 2 போஸ்டிங்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு போஸ்ட்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு போஸ்ட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு போஸ்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு போஸ்ட்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடிங்க அதில் ஒரு போஸ்ட்டு. சரிங்களா? பிஇ பிடெக் முடிச்சிருக்கணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அதே இது ப்ரிஃபரன்ஸ் வந்து மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் எம்இ முடிச்சிருக்க சொல்கிறாங்க. சரிங்களா? எம்இ எம்டெக் முடிச்சிருக்கலாம், முடிக்காமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? முடிக்காதவங்களும் அப்ளை பண்ணலாம். முடிச்சிருந்தாங்கன்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரியில் ஒரு 3 போஸ்ட் இருக்குது, என்விரான்மெண்டல் சயின்ஸில் ஒரு 3 போஸ்ட் இருக்குது, மைக்ரோ பயாலஜி ஒரு 2 போஸ்ட் இருக்குது. ஒன்றுமே இல்லை, மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சுடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நெட்டு குவாலிஃபை பண்ணியிருந்தீங்க, பிஹெச்டி முடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸருக்கு என்ன, அதுக்கும் அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி இன் லாவில் முடிச்சிருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர், சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு, டெக்னிக்கல் சூப்பர்வைசர், டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் போதும். அசிஸ்டண்ட் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டு எசன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ், அதாவது பிகாம் முடிச்சுக்கோங்க கண்டிப்பாக.
சரிங்களா. வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அக்கௌண்ட்ஸ், ஆடிட் அந்த மாதிரி ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கணும் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் அல்லது ஆர்கனைசேஷனில் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், மாஸ்டர் டிகிரி இன் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் அஸ் கம்பல்சரி. ஓகேங்களா. ஒரு இதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. சீனியர் டிராஃப்ட்மேன் வந்து டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் கேட்குறாங்க. அவங்களுக்கு தாங்க அதுலேயும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த ஃபீல்டில். ஜூனியர் டெக்னீஷியன் கேட்குறாங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சீனியர் லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் கேட்குறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த போஸ்டிங்க்கு. டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சிருந்தாங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான், டிசைரபிள் தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்பர் டிவிஷனில் இருக்குங்க. இது ஒன்றுமே எனக்கு ஒரு டிகிரி இருந்தால் போதுங்க. அதே மாதிரி அவங்க டைப்பிங் ஸ்பீடு வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இங்கிலீஷில் அடிக்கணுங்க. இதே ஹிந்தியாக இருந்துச்சுன்னா 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் அடித்தா போதுங்க. டைம் 10 நிமிஷம் கொடுப்பாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து கட்டாயம் எசென்சியல்னு கொடுத்துருக்காங்கன்னா கட்டாயம் 12th பாஸ் ஆகிடுங்க. சரிங்களா. அதேமாரி அவங்களும் அதேமாதிரி 8000 கீ டிப்ரெஷன் பெர் ஹவர். அதாவது அந்த டைப்பிங்கை பொறுத்தவரை கீ டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அது 8000 கீ ஒரு மணி நேரத்துக்கு டிப்ரெஷன் பண்ணுங்க. அதேமாதிரி ஸ்டெனோகிராஃபர், அதுக்கும் எசென்சியலாக 12ங்கிறது மஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த வேர்டு சொல்கிறது, டிக்டேட் பண்ணுறது, டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதுறது, இதுக்கெலாம் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஜூனியர் லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் எசென்சியலாக 12th கட்டாயம் பாஸ் பண்ணிக்கணும் சயின்ஸில். அந்த சயின்ஸில் டிகிரி முடிச்சிருக்கணுங்க. சரிங்களா. லோவர் டிவிஷன் கிளர்க்கு 12th பாஸ் பண்ணிக்கணும். அதே தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த லோவர் டிவிஷன் கிளர்க்கும் அதே மாதிரி டைப்பிங் வருது. டைப்பிங் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட். அப்போ நம்ம 8000 வேர்டு பார்த்தோம் பாருங்கள். அது வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு 2ங்க. இப்போ இது வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு. சரிங்களா. இது 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்டு. சரிங்களா. அடுத்தது ஃபீல்டு அட்டெண்டன்ட் எசென்சியல் 10th பாஸ் ஆகிருக்கும் கட்டாயம். 12th இருந்தால் ஓகே தான், அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதுக்கும் 10th பாஸ் ஆகிருந்தால் போதுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. வேறு என்ன டீட்டெயில்ஸ் நமக்கு தேவை இருக்குன்னு கீழே பார்ப்போம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் ஃபீஸுங்க. சரிங்களா. இது வந்து பெரிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணோம்னா 2 hours எக்ஸாம் நடக்கும். அதுக்கு சார்ஜ் வந்து 750 எக்ஸாம் ஃபீஸு ப்ளஸ் 250 டெஸ்ட்டு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் 1000 rupees கட்டுற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த லோவர் டிவிஷன் கிளர்க்கு அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இதுக்கெலாம் 1 hour எக்ஸாம் தான். உங்களுக்கு 500 ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குங்க. 350 ரூபா எக்ஸாம் ஃபீஸும் 150 ரூபா டெஸ்ட்டு ஃபீஸும் கட்டுற மாதிரி இருக்குங்க. இப்போ SC ST PW உமன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாதுங்க. ஃபீஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸம்ஷன் ஃபீ. சரிங்களா. அவங்களாம் கட்ட தேவையில்லை. அவ்வளோதாங்க. இதில் வேறு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் தரல. வேறு உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணும் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி உங்களுக்கு மேலே. சரிங்களா. அதில் போயிட்டு நீங்கள் ஒரே ஒரு நிமிஷங்க. சரிங்களா. இந்த வெப்சைட் போயிருங்க, http://app.iittd.ac.in. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணி எக்ஸாமுக்கு ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாங்க. நல்ல போஸ்டிங்க, எடுத்தோடனே நல்ல சம்பளம், நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.